தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சி மூத்த தலைவர் திமுகவில் இணைகின்றார். விடுதலை சிறுத்தை கட்சி மூத்த தலைவர் திமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் 8 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் வெற்றி பெற்றது. தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் இணைந்தது. தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் பங்கு பெற்றது. அந்த கட்சியை சார்ந்த வன்னியரசு அமைச்சராக உள்ளார். நேற்றைய தினம் உளுந்தூர்பேட்டையில் தனது கட்சியின் மாநாட்டை நடத்தினார் திருமாவளவன். இந்த கட்சி மாநாட்டுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் மூத்த தலைவர் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளார். ஆம், ஆலூர் சா நவாஸ் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆவார். இவர் நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தை கட்சி மாநாட்டை புறக்கணித்துள்ளார். ஆலூர் சா நவாஸ் கன்னியாகுமரி மாவட்டம் ஆலூர் வட்டம் ஆலூர் என்ற கிராமத்தில் பிறந்தார். தக்கலையில் கல்வி பயின்றார். சென்னையில் குடும்பத்தோடு எழும்பூரில் வசித்து வருகிறார். இவர் இதழியலில் பட்டம் படித்தவர். தொலைக்காட்சி வாதங்களில் பங்கு பெற்று வருகிறார். 2016 ஆண்டு குன்னம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2021 ஆண்டு நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட்டு ஆலூர் சா நவாஸ் 7000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் அதிருப்தியில் இருந்தார். இவருக்கு கட்சியில் புதிய பதவி வழங்கப்பட்டது. ஆனாலும் திருப்தி அடையவில்லை. கட்சி நடவடிக்கைகளில் பங்கு பெறவில்லை. இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சி மாநாட்டையே ஆலூர் சா நவாஸ் புறக்கணித்துள்ளார். இவர் திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. திமுகவில் இணைவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். விடுதலை சிறுத்தை கட்சியின் மூத்த தலைவர் நேற்றைய தினம் நடைபெற்ற தமிழ் தேசிய மாநாட்டை திருமாவளவன் நடத்திய மாநாட்டை புறக்கணித்துள்ளார். திருமாவளவன் பிறந்தநாளை புறக்கணித்துள்ளார். விரைவில் இவர் திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது.